வெண்டைக்காய் செமி கிரேவி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு பேனில் எண்ணெய் போட்டு வெண்டைக்காவும் போட்டு நல்லா வதக்குங்க. அதோட பிசுபிசுப்பு தன்மை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அதை ஒரு வேறு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. அதே பேனில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு, ஒரே ஒரு வரமிளகா, நல்லா சாப் பண்ண பெரிய வெங்காயமாக போட்டு நல்லா வணக்குங்க. அதோட கொஞ்சம் கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி இதெல்லாம் போட்டு வணங்குறதுக்கு தேவையான உப்பு அது உங்கள் டேஸ்ட்டுக்கு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் அது லோ ஃப்ளேமில் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே அந்த வணக்கின வெண்டைக்காவை போட்டு இப்படி திருப்பு அப்படி திருப்புன்னு ஒரு 4 திருப்பு திருப்புனிங்கன்னா நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லான வெண்டைக்காய் கிரேவி ரெடி. கொத்தமல்லி தூக்கி இறக்கிடுங்க. அதோட சப்பாத்தி நல்லா புசு புசுன்னு வரத்துக்கு எண்ணெய் வந்து பிசையும் போது போடுங்க, தேய்க்கும் போது போடாதீங்க. ஓகே, அதோட சப்பாத்தியோடு சேர்த்தும் சாப்பிட்லாம், ரைஸோடையும் சேர்த்து சாப்பிட்லாம்.